வணக்கம் நண்பா. நம்மளோட தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணுறதுமா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம எந்த கேஜெட்டை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பியூட்ரான் பிராண்டில் பேஸ் பார்ட்ஸ் P481 அப்படிங்கிற இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்டோட ஃபுல் டீட்டெயில் டாப் டு பாட்டம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. முதல்ல நம்ம அந்த ப்ராடக்ட்டோட பில்டு குவாலிட்டி ப்ளஸ் டிசைனை பற்றி பார்ப்போம். இதோட பில்டு குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் மெட்டீரியல் நல்ல ஃப்ளெக்சிபிளான பிளாஸ்டிக் மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க. நம்ம கொடுக்குற காசுக்கு தக்கன ஓரளவு நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் மெட்டீரியலாக தான் கொடுத்துருக்காங்க. அதே சார்ஜிங் கேஸோட டிசைனை பாருங்களேன், ஒரு ஓவல் ஷேப்பில் பார்க்க நல்ல ஒரு டிசைனாக கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரானவங்கள பேரும், கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அது மூலமாக எவ்வளோ சார்ஜ் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அது ரெண்டு விதமான கலரில் ஒர்க் ஆகும். ஸோ ரெட் கலரில் ஒர்க் ஆச்சு அப்படின்னா சார்ஜ் இல்லைன்னு அர்த்தம். க்ரீன் கலரில் இல்லை ஒயிட் கலரில் வந்துச்சு அப்படின்னா சார்ஜ் ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். அதே போல் அந்த சார்ஜிங் கேஸோட கீழே பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி போர்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து மைக்ரோ எஸ்பி கிடையாது, டைப் சி போர்டு தான். ஸோ நீங்கள் இந்த டைப் சி யூஸ் பண்ணி நைட் டைமில் சார்ஜ் போடும்போது பயப்படாமல் சார்ஜ் போடலாம். நீங்கள் சார்ஜர் எப்படி மாட்டினாலும் பின்னு டேமேஜ் ஆகாமல் நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். அதே போல் சார்ஜிங் கேஸோட மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ளோசிங் கெப்பாசிட்டி நல்ல ஓரளவு தரமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அது யூஸ் பண்ணிவிட்டு தாராளமாக பேண்ட் பேக்கெட்டில் போட்டாலும் சரி, இல்லை பேக்குள்ளே போட்டாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுங்கிற எந்த ஒரு பயமும் தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேஸோட மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள 2 இயர்பட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2 இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்போட தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டெம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த் இல்லாமல் கரெக்டாக 1 இன்ச்சு தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்டெம்பில் டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக நல்லா ஒரு கிளாஸி ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப லுக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டெம்பில் டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா 2 மைக் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 மைக் வரும். லெஃப்ட் இயர்பட்ஸ் 2 மைக், ரைட் இயர்பட்ஸ் 2 மைக், மொத்தம் 4 மைக் வரும். அதே ஸ்டெம்போட டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. நல்ல சென்சிட்டிவான டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அதே போல் அந்த இயர்பட்ஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா சிலிக்கான் டிப் கொடுத்துருக்காங்க. சிலிக்கான் டிப்பும் பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கிள்டு ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டிசைன் வந்து எல்லா விதமான காதுலையும் ஈஸியாக செட் ஆகிற மாதிரி அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், காதுக்கு ஏற்ற சைஸில் சிலிக்கான் டிப் மட்டும் மாட்டினீங்க அப்படின்னா உங்கள் காதை விட்டு இந்த இயர்பட்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கீழே விளைய விழாது. அப்படியே ஒரு டிசைனாக தான் அதில் கொடுத்துருக்காங்க. இப்போ வர எல்லா இயர்பட்ஸும் இந்த டிசைன் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இதான் மக்களும் விரும்புகிறாங்க. ஸோ இந்த டிசைன் வந்து பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்குது, நல்லா ஒர்த்தாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சார்ஜிங் கேஸோட பேட்டரி பேக்கப் பற்றி பார்ப்போம். இந்த சார்ஜிங் கேஸ் வந்து நீங்கள் ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், 60 ஹவர்ஸ், அதாவது 60 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் இந்த இயர்பட்ஸை மட்டும் எடுத்து தனியாக வச்சு காதில் வச்சு பாட்டு காட்டிங்க அப்படின்னா 5.5 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் செட்டிங்ஸ் வந்து இன்னொரு விதமான செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. மோனோ அண்ட் ஸ்டீரியோன்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மோனோ ஸ்டீரியோ ஆப்ஷன் வந்து நீங்கள் ஒரு இயர்பட்ஸை சார்ஜிங் கேஸில் வச்சுட்டு இன்னொரு இயர்பட்ஸை மட்டும் நீங்கள் காதில் வச்சு பாட்டு கட்டுறீங்க இல்லை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் மோனோ மோடில் போட்டுட்டீங்க அப்படின்னா 2 இயர்பட்ஸ் இருக்கும்போது என்னென்ன ஆப்ஷன்லாம் ஒர்க் ஆச்சு, எப்படி சவுண்டு கேட்டுச்சோ அது நீங்கள் ஒரு இயர்பட்ஸ்லேயே கேட்க முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இது வந்து மோனோ அண்ட் ஸ்டீரியோ ஆப்ஷன் சொல்லி 2 மோட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் மைக்கு பார்த்தீங்கன்னா கால் குவாலிட்டி வந்து ஓரளவு நல்ல தரமாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா மைக் வந்து இஎன்சியோட வருது, என்வரன்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷனோட வருது. ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் க்ரௌடான ஏரியாவில் நின்று கால் பேசுனீங்க அப்படின்னா இந்த என்வரன்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கிறதுனால சுற்றி நடக்கிற சவுண்டை ஃபுல்லாக கேதர் பண்ணி டம்ப் பண்ணிவிட்டு ஓரளவு டம்ப் பண்ணிவிட்டு உங்கள் வாய்ஸை மட்டும் கிறிஸ்டல் கிளியர் ஆஃப் பண்ணி கேட்குற மாதிரி நல்ல வடிவமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் இந்த கேஜெட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி ரேஞ்சு பார்த்திங்கன்னா 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ப்ளூடூத் சப்போர்ட் ஆகிற எந்த ஒரு கேஜெட்டோடையும் இந்த இயர்பட்ஸ் வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த ப்ராடக்ட்டோட ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் பற்றி பார்ப்போம். ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் IPX4 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் தான் வரும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது, சைக்கிளிங் பண்ணும்போது எவ்வளோ தான் வேர்த்தாலும் இந்த இயர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது. அதே மாதிரி லைட்டாக மழை பெய்யறப்போ நீங்கள் வெளியே விளாண்டா கூட இந்த இயர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட வெயிட் பார்த்திங்கன்னா வெறும் 3.4 கிராம் தான் கொடுத்துருக்காங்க அந்த இயர்பட்ஸோட வெயிட்டு. ஸோ காதில் வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 10 நிமிஷம் கழிச்சு காதில் இருக்கிறதே மறந்துங்க, அவ்வளோ லைட் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆடியோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஸோ 10mm பவர்ஃபுல் டிரைவர் கொடுத்ததுனால பேஸாக இருக்கட்டும், ட்ரிபிள்ஸு, வோக்கல்ஸ் எல்லாமே நல்லா டீசெண்டாக பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இயர்பட்ஸு சிலிக்கான் டிப் கொடுத்து 10mm டிரைவருங்க ரொம்ப பெரிய டிரைவர் தான். ஸோ நீங்கள் ஒரு முக்கால்வாசி சவுண்டு வச்சாலே போதும், ஏதோ ஃபுல் சவுண்டு வச்ச மாதிரி அவ்வளோ சவுண்டு இதில் கேட்கும். ஏன்னா 6mm டிரைவர் 7mm டிரைவர் கொடுத்தாலே சிலிக்கான் டிப் உள்ள இயர்பட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக சவுண்ட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 10mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர்ஃபுல் நல்லா ஆடியோவுக்கு வந்து நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இதில் வந்து லோ லேட்டன்சி மோடும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ மில்லி செகண்ட் சொல்லி மென்ஷன் பண்ணலாம், ஆனால் லோ லேட்டன்சி மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி எவ்வளோ ஹை குவாலிட்டி கேம் விளாண்டாலும் சரி, அந்த கேமில் வர்ற சவுண்டு உங்கள் இயர்பட்ஸ் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக சிங்க் ஆகும். ஏன்னா லோ லேட்டன்சி மோடு இருக்கிறதுனால.
அதே போல் இந்த இயர்பட்ஸ் புதுசாக இந்த மாதிரி டப்பாக்குள்ள என்னலாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் கேஸ் இயர்பட்ஸ் இருக்கும். அப்புறம் 3 விதமான சைஸில் சிலிக்கான் டிப் இருக்கும். அப்புறம் டைப் சி கேபிள் இருக்கும். அப்புறம் புக்லெட்ஸ், அப்புறம் வாரண்டி கார்டு கூடவே கொடுத்துருப்பாங்க. ஓகே, மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் வேற ஒரு கேஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.